அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் அப்ரோச். நம்ம ஹிஸ்டரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10th சோஷியல் சயின்ஸ் புக்ல இருந்து 6th யூனிட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? 6th யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏர்லி ரிவோல்ட்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. முதல்ல சொல்லியிருக்கோம் 10th புக்ல இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த லெசன்ஸ்ல இருந்து மட்டும் தான் கேட்க முடியும். 5th to 10th வரைக்கும். சரிங்களா? இந்த ஏர்லி ரிவோல்ட்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு யூனிட் 8லயும் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? இது வந்து படிக்கும்போது நம்ம யூனிட் 8லயுமே பார்த்துக்கலாம், ஹிஸ்டரியிலையும் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தமிழ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதை ஒண்ணு படிச்சோம்னா எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிக்க முடியும். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். இப்படிங்கிற இடத்துல முதல்ல பாளையக்காரர்கள் பத்தி தான் சொல்லும். ஓகேங்களா? பாளையம் அல்லது பாளையக்காரர்கள். பாளையக்காரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸால போலிகார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் காகத்திய அரசுல இருந்து இருப்பாங்க. காகத்திய கிங்டம் அப்படிங்கறதுல இருந்து இருப்பாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். யாருடைய இதுல வந்து இந்த பாளையக்காரர்கள் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஸ்வநாத நாயக்கர். ஓகேங்களா? விஸ்வநாத நாயக்கர் மூலியமா உருவாகி இருக்கும். இவர் யார் மூலியமா உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய தலைவர் அரியநாதரோட உதவியில வந்து இவர் ஓபன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? தளபதி அரியநாதர் மூலியமா வந்து அவருடைய பாளையக்காரர்கள் முறை அப்படிங்கறத பின்பற்றிருப்பாங்க. முதல்ல பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. 72 பாளையக்காரர்கள் இருந்தாங்க. பாளையம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசு காவல் அல்லது படிக்காவல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சரிங்களா? படிக்காவல் ஆர் அரசு காவல் அப்படின்னு சொல்லி இவங்களை அழைக்கப்படுவாங்க. காவல் காக்கிறதுக்காக மட்டுமே பாளையக்காரர்கள் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இவங்க போராட்டங்களில் ஈடுபட்டு விடுதலை போராட்டங்கள் மூலியமா வந்து இவங்க தலைவர்களா உருவாக ஆரம்பிச்சாங்க. 72 பாளையக்காரர்கள்ல நாயக் ரூல்ஸ் இப்ப 2 blocks, namely the prominent eastern and western பாளையம்ஸ். இதுல ரொம்ப சிறப்பா பேசப்படுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 2 மட்டும் தான். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிழக்கு பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறவர் பாளையக்காரர்கள் அண்ட் மேற்கு பாளையக்காரர்கள், ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலம் குறிச்சி. அந்த ப்ராமினன்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இதுதான் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஈஸ்ட் என்ன வெஸ்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது மூலமா இதில் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புலித்தேவர் அப்படிங்கிறவர் வராது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்களுடைய கொஸ்டின்ஸ் இல்லாம கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கவே இருக்காது. குரூப் 1 ஸ்டாண்டர்ட்லயும் சரி, குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துலயுமே இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ பாளையக்காரர் ரிவோல்ட் அப்படிங்கறதா முதல் நம்ம பேசப்பட்டது. பாளையக்காரர்கள் புரட்சி அப்படிங்கிறது எப்போ வரைக்கும் தொடங்கி இருக்கும்னு பார்த்தோம்னா 1755ல இருந்து 1801 வரைக்கும் தொடங்கி இருக்கும். இதுல யார் முன்னோடி, யார் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹெட்டா இருந்து அவங்களை ரூல் வழி நடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் புலித்தேவர். ஓகேங்களா? the revolt of புலித்தேவர் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1755 to 1767. இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா in March 1755 மாஃபூஸ் கான், பிரதர் ஆஃப் த நவாப் ஆர்காட். ஆர்காட் நவாபுடைய தம்பி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாஃபூஸ் கான். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு கர்னல் ஹெரான் அப்படிங்கக்கூடிய தலைமையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு படைகளை வந்து வழி அமைச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவர் வந்து அவங்களை வின் பண்ணி இவருடைய இடத்த வந்து இவர் கைப்பற்றிருப்பாரு. இவருடைய இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெற்கட்டும் செவ்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து ஆட்சி பகுதியா வந்து இவர் வந்து இவருடைய ரூல் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? எங்க இருக்கு அப்படின்னா நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற பகுதி தான் வந்து ஒரு ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. 3 பத்தான் ஆபீசர்ஸ் அப்படிங்கறது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவாப் சந்தா சாஹிப்போட ஏஜென்டா இருக்கக்கூடிய மியானா, முடிமியா அண்ட் நஃபீகான் கட்டாக். இவங்களும் தான் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ் பாளையக்காரர்களா இருக்கக்கூடிய ஆர்காட் நவாப் முகமது அலி, இவங்களுக்கு வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இவங்களுக்கான ஒரு போர்லாம் நடந்திருக்கும். எங்கெங்கெல்லாம் இவங்களுடைய போர் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது களக்காடு பேட்டில். களக்காடு பேட்டில் அப்படிங்கிறது வந்து அகைன் மாஃபூஸ் கான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய சிப்பாய்கள் மூலியமா இவங்க வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பேட்டில் ஆஃப் களக்காட் மாஃபூஸ் கான் ட்ரூப்ஸ் வேர் ரவுட்டட். ஓகேங்களா? இந்த இடத்துல யார் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலித்தேவர் வின் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா யூசுப் கான் அப்படிங்கிற இடத்துல வருவார். யூசுப் கான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய மருதநாயகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய யூசுப் கான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலித்தேவர் மறுபடியும் போர் செஞ்சிருப்பாங்க. அப்படி போர் செஞ்சு யூசுப் கான் தான் வின் பண்ணிருப்பாங்க. புலித்தேவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்குன்னு சொல்லி வந்து நாடு இழந்திருக்காது. நீங்க பார்த்துட்டு பாருங்க நெற்கட்டும் செவல். இவருடைய ஆட்சி பரப்பு தான் வந்து நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கோட்டைகள். இவரோட
பெருசா சொல்லக்கூடிய 3 மேஜர் ஃபோர்ட்ஸ். ஸோ அதை வந்து இவங்க கைப்பற்றிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ யாரா இருந்திருப்பாங்க, யூசப் கான் வந்து கைப்பற்றிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து நாடாந்த நிலையில மாறி இருப்பாரு. மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்க, திருப்பி வந்து இவர் போரிட்டிருப்பாங்க, ஆனால் ஜெயிச்சிருக்க மாட்டாரு. கடைசியில யூசப் கான் தூக்கில போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷர்ஸ்க்கு தெரியாம அவங்களுடைய ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற காரணத்தினால யூசப் கானை தூக்கில போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் புலித்தேவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இவங்களுடைய நாடை கைப்பற்றி இவர் வந்து நக்கட்டும் செவல் பகுதியை வந்து கைப்பற்றிருப்பாரு. அகெயின் இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, காலிங் கேம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதி மூலியமா. ஓகேங்களா. ஸோ காலிங் கேம்பல், கேப்டன் கேம்பல். ஸோ இவர் மூலமா என்ன பண்ணிருப்பாரு, 1767 அகெயின் புலித்தேவர் வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் என்ன பண்ணிருப்பாரு, புலித்தேவர் நாடு இல்லாத நிலையிலே வந்து இறந்திருப்பாங்க அப்படிங்கறதான் இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். சரிங்களா. ஸோ இதுல ஒண்டி வீரன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்டி வீரன் led one of the army units of புலித்தேவர். Fighting by the side of புலித்தேவர், he caused much damage to company's army. ஸோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் இவருடைய படைத்தளபதியா இருப்பாங்க. இவருடைய இடது கை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி துண்டிக்கப்பட்டிருக்கும் போது இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில போய் அவங்களுடைய நிறைய பேர் தான் நான் கொன்னுட்டேன். சோ அதுக்கு கிடைச்ச பரிசா நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. சோ அதுதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இவங்களுக்கு அடுத்தது யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலு நாச்சியார் வராங்க. ஸோ வேலு நாச்சியாருடைய ஆட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1730 இருந்து 1796. ஸோ 1730 இவங்க பிறந்திருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜா செல்லமுத்து சேதுபதி. ஸோ இவர் எந்த நாட்டுடைய ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர். ஓகேங்களா. ஸோ வேலு நாச்சியார் வந்து ஒரே பொண்ணா இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவகங்கை ஆண்ட முத்து வடுகநாதர் அப்படிங்கிறதுக்கு வந்து இவரு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ முத்து வடுகநாதருக்கு வந்து முத்துவடுகநாதருக்கு இங்க இருக்கு. ஸோ வேலு நாச்சியார் வாஸ் மேரிட் டு முத்துவடுகர், த ராஜா ஆஃப் சிவகங்கை. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். அவங்க யார் அப்படின்னா, வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் பிறந்திருப்பாங்க. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, காலர்கோவில் பேட்டல்ல முத்துவடுகநாதரை வந்து தோற்கடிச்சு கொண்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வேலு நாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய பொண்ணை வந்து கூட்டிட்டு போய் அவங்களுடைய ஊர்ல வந்து அவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கறது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கோபால நாயக்கர் த பாலேக்கர் ஆஃப் த விருப்பாட்சி. ஸோ கோபால நாயக்கரோட உதவியில தான் வந்து விருப்பாட்சியில அவங்க திண்டுக்கல் இருக்கக்கூடிய விருப்பாட்சியில 8 வருஷம் வந்து அவங்க இங்க இருக்கக்கூடிய 8 வருஷத்துல இருந்து அவங்களோட இருந்திருப்பாங்க அப்படிங்கறது அவங்க சொல்லியிருப்பாங்க. அகைன் கோபால நாயக்கர் மூலியமா. ரைட். ஸோ கோபால் நாயக்கர் விருப்பாட்சி திண்டுக்கல் ஃபார் 8 years. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவங்க நாட்டை கைப்பற்றிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கோபால் நாயக்கர் த பாலேக்கர் ஆஃப் த விருப்பாட்சி. கோபால நாயக் spearheaded the famous Dindigul League which was formed with Lakshmi Nayak and Manapare அண்ட் பூஜை நாயக் ஆஃப் தேவனம்பட்டி. ஓகேங்களா. ஸோ மணப்பாறை சேர்ந்த லட்சுமி நாயக்கரோட அண்ட் தேவனம்பட்டியை சேர்ந்து பூஜை நாயக்கரோட சேர்ந்து இவங்க ஒரு லீகை ஓபன் பண்ணியிருப்பாங்க. He drew inspiration from Tipu Sultan who sent a deputation to show his camaraderie. He led the resistance against the British from Coimbatore and later joined ஊமைத்துறை கட்டபொம்மன்ஸ் பிரதர். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமைத்துறை வந்து இவங்களோட கை கோத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். He put up a fierce fight at Annamalai Hills where the local peasants gave him full support. But Gopal Nayaka was overpowered by the British forces in 1801. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இவங்களுடைய ஆட்சிகளை கைப்பற்றணும்னு நினைச்சிருப்பாங்க. கடைசியில வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து ஜெயிக்கக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலு நாச்சியார் அப்படிங்கிற வந்து ஹைதர் அலி கிட்ட வந்து சப்போர்ட் கேட்பாங்க. பிரிட்டிஷர்ஸ் நாங்க அப்போஸ் பண்ண போறோம், எங்களுக்காக சொல்லிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹைதர் அலியுமே வந்து வேலு நாச்சியாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமா இவங்களுடைய நாடுகளை வந்து இவங்க திருப்பியுமே கைப்பற்றிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை எங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குயிலி பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ குயிலி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, a faithful friend of வேலு நாச்சியார் is said to have led the unit of women soldiers named after உடையாள். உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பிரிவுக்கு இவங்க தலைமை தாங்கி இருப்பாங்க. ஸோ வேலு நாச்சியாருடைய ஒரு நல்ல தோழியாவும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடையாள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷெப்பர்ட்கள், ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ இன்ஃபர்மேஷன் ஆன் குயிலி. ஸோ முதல்ல பார்த்திருப்போம். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் புக்ல வேலு நாச்சியார் பத்தி தகவல் கூற மறுத்ததுனால இவங்களை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஹிஸ்டரி புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, குயிலி பத்தி தகவல் கூற மறுத்ததுனால உடையாளை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஸோ கான்ட்ரவர்சி கொஸ்டின். அப்படி பார்க்கும்போது வேலு நாச்சியார் அப்படிங்கறத நம்ம கரெக்டான ஆன்சரா போட முடியும். ஓகேங்களா. ஸோ குயிலி is said to have walked into the British arsenal. ஸோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1780 அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய படைக்கொட்டில், அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் கூட்டிருக்கக்கூடிய ஒரு கொட்டில். ஸோ அந்த இடத்துல போய் இவங்களும் தண்ணி நெருப்பை வச்சு அவங்க போய் உள்ள குதிச்சிருவாங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து பார்க்க முடியும். சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து அவங்களுடைய நாட்டுக்கும் ராஜ்யத்துக்கும் வந்து இவங்களுமே ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு மனுஷனா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
ரெபிலியன் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போ வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1790 to 1799. ஸோ கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து முதல்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப ஒரு சாதுவான ஒரு மனுஷனா தான் இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கான ஒரு வரி இவர் கட்ட மறுக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களை வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வராங்க. ஸோ இப்படி கேட்க வரும்போது ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கணக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ப ரூல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். ஸோ ஜாக்சன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஜாக்சன் இவரை வந்து அலக்கழிச்சுட்டே இருக்காங்க, என்ன இங்க பார்க்க வர்றதுக்காக அங்க பாக்குறதுக்கான்னு சொல்லி. ஸோ இந்த மொமெண்ட்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர், ஸோ அவருடைய அமைச்சர் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களை வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டபொம்மன் வந்து திருப்பி ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போய் அவங்களை வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. ஸோ இங்க இருக்காங்க பாருங்க. ஸோ சிவசுப்பிரமணியர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டபொம்மனுடைய அமைச்சராக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்க நாடு கடத்தி போய் அவங்க ப்ராப்பரான ஒரு ஹெட்டா அவங்களை இருக்க விடாம கடைசியில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்களை கொண்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தப்பிச்சு அந்த கட்டபொம்மன் என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்லி பார்த்தா ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ சிவசுப்பிரமணியம் பின்னாடி தான் தூக்கிலிடப்படுவாங்க, நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல தூக்கிலிடப்படுவாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க அவமதிக்கப்பட்டதுன்னு நினைச்சு அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷருக்கு வந்து அப்போஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷர் வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து கம்ப்ளீட்டாவே பிரிட்டிஷரோட சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. பிற்காலத்துல இவங்க வந்து அப்போஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்டையை கட்டாரு. அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில இருந்து இவர் பிரிட்டிஷரை அப்போஸ் பண்றாங்க. சோ இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில வரும்போது ஒவ்வொருத்தங்களும் எப்படி ஜாயின் ஆறாங்க, இப்ப மருது சகோதரர்கள் எப்படி வராங்க, சோ அதுக்கப்புறம் அங்கிருந்து கோபால் நாயக்கரோட இதுல வந்து இவங்க போய் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சோ மருது சகோதரர்களை கட்டபொம்மனோட தம்பி எப்படி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.